ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரம் பலன் அளிக்கிறவர் என்ற தலைப்பிலை பார்த்தோம். செய்கைக்கு தக்கதாக பலன் அளிப்பார், நடக்கைக்கு தக்கதாக பலன் அளிப்பார், செம்மையான காரியங்களை செய்யும்போது பலன் அளிப்பார். 3 தலைப்புகளை பார்த்தோம். இன்றைக்கு அதே மாதிரி 3 தலைப்புகளிலே நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் துயர் தீர்த்தார். அநாதையாய் திரிந்த அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார், அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் மரித்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவன் முன்னடந்தால் அந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால், விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உன்னத தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஆண்டவரே, இப்பொழுதும் பேசும் வார்த்தைகளை நீர் கனப்படுத்துவீராக. ஆவியானவர் மட்டும் பேசுங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளில் யாருக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லும்போது கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:2-3 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பாருங்க, இந்த இடத்துல ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ரொம்ப பஞ்ச காலமே. அந்த நேரத்துல ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உனக்கு சொல்ற இந்த தேசத்துல நீ குடியிரு, அதாவது கேரார் என்ற தேசத்துல தான் அவன் இருக்கான், இந்த தேசத்திலே நீரு, வேற எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நீ எனக்கு கீழ்ப்படி, என் விதிகளை, கற்பனைகளை, நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால, ஆபிரகாம் கை கொண்டபடினால நான் உன்னுடைய சந்ததியை நானே வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறத வாஸ்து பாருங்க. அதே போல ஈசாக்கு கேராரூரிலே தங்கியிருந்தான் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படிந்த படினால அதற்கு கிடைத்த பலன் என்னன்னா, என்ன பலன் அளிச்சாருன்னா 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்ததை வாசிங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். பாத்தீங்களா,
ஈசாக்கு கீழ்ப்படிந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்ச காலத்திலே அந்த இடத்துல இருந்தபோது விதை விதைக்கிறான். அது 100 மடங்கு, ஒன்றல்ல ரெண்டல்ல 100 மடங்கு பலன் கொடுத்தது. பாத்தீங்களா? பலன் அளிக்கிற தேவன் கீழ்ப்படியும் பொழுது பலன் அளிக்கிறார். எப்படி பலன் அளிக்கிறான்னா 100 மடங்கு ஆசீர்வாதம். அடுத்தது அவன் வர வர ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரன் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமைப்படுறாங்க. மற்றவங்க பொறாமைப்படுற அளவுக்கு அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுதான் அவனுக்கு கிடைத்த பலன். பிரியமானவர்களே, 2வது பாருங்க, 26, 19, 20, 21 வாசிங்க. 19, 21, 22. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் துறவு தோன்ற அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ என்னை விட்டு போயிரு, நீங்க இருக்கக்கூடாதுன்னு பொறாமைப்பட்டு எல்லாம் துரத்திடுறாங்க, அமலேக்கு எல்லாம் துரத்திடுறாங்க. அப்ப இவர் தூர்த்து போட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீரூற்று அங்கு சுரைக்கிறது. ஒரு செழிப்புங்க. முதல்ல 100 மடங்கு பலனு. அவன் மகா பெரியவனாகி மற்றவங்க பொறாமைப்படுற அளவுக்கு அவனை விருத்தி அடை செய்து பலன் அளிக்கிறார். 2வது பலன்னா செழிப்பு. பாருங்க, அந்த இடத்துல அவன் தோன்றான், அந்த இடத்துல நீரூற்று வருது. அடுத்த வசனம் 21 படிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். பாருங்க, ஒவ்வொரு துறவு தோணும் போதும் நீரூற்று வருது. ஆனா அவங்க வாக்குவாதம் பண்றாங்க, இது எங்களுது எங்களுதுன்னு. அடுத்த 22 படிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? ரெகோபோத்னு சொன்னா பழுகுகிறது என்று அர்த்தம். அப்ப கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கிட்டார், நம்ம இந்த இடத்துல பழுகுன்னு சொல்லி ரெகோபோத்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அதுதாங்க 2வது, செழிப்பை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 3வது பாருங்க, முதல்ல பஞ்ச காலத்துல அவர் 100 மடங்கு பலன் அளிக்கிறாரு, மகா பெரியவனானான், எல்லாரும் பார்த்து பொறாமை கடக்கூடிய வழிகளே பலன் அளிக்கிறார். 2வது செழிப்பை, நீரூற்றை கட்டளையிட்டு, நீரூற்று இருக்கிற இடம்லாம் செழிப்பு தான். 3வது பாருங்க, 28, 29. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோടെ அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். பாத்தீங்களா? இது 3வது ஆசீர்வாதம். பகைவர்களும் சாட்சி சொல்லும்படியாக, அவனை குறித்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, அவங்க வர்றாங்க, வந்தவுடனே இவன் சொல்றான், ஏன் நீங்க வந்தீங்க, நீங்க தான் என்னைய துரத்தி விட்டீங்களே, நான் பாட்டுக்கு அமைதலா தானே இந்த இடத்துல இருக்கேன், ஏன் நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நான் உன்னோட உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம், உனக்கு ஒண்ணு நான் கஷ்டம் கொடுக்கலையே, சமாதானத்தோட தானே வந்த. சமாதானத்தோட அவர் வரவே இல்லை. அவர் சமாதானத்தோடு வந்தாலும் அவங்க சமாதானத்துக்கு ஏதுவான காரியம் எதுவுமே செய்யல. வாக்குவாதம் பண்ணி சண்டையிட்டு பொறாமைப்பட்டு அவனை துரத்தி விட்டார்கள். ஆனா இவங்க இங்க என்ன சொல்றாங்க, நாங்க உங்களை தொடல, நன்மையை தான் உமக்கு செஞ்சோம், ஆனால் நீ என்னோட கூட சேர்ந்து உடன்படிக்கை செய்யணும், சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம்னு 28ஆம் வசனத்திலையும் 29 கடைசியில, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லணுங்க, மற்றவர்கள் சொல்லணும், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, நீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எல்லாரும் உங்களை நெருக்கினாலும், நாங்கள் எல்லாம் உமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோம். உண்மையா உங்களை என்னையும் பார்த்து அப்படி சொல்லுவாரா? நிச்சயம் சொல்லும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது கீழ்ப்படியும் பொழுது அவர் பஞ்ச காலம் முழுவதும், வறட்சியான காலம் முழுவதும் நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார்.
எல்லா இடத்துலையும் கேஸ் தட்டுப்பாடு, அந்த தட்டுப்பாடு, இந்த தட்டுப்பாடு இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, எந்த தட்டுப்பாடு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளுக்கு எந்த தட்டுப்பாடு வந்தாலும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தன் பாருங்க, எலியாவை கொண்டு அந்த விதவையை போஷித்தார் அல்லவா? 400 விதவைய அவர் போஷிக்கிறவராயிருந்தார். எவ்வளவு அருமை! பஞ்சகாலம் முழுவதும் அவர்களை போஷித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் அந்த ஏழை விதவையும் மகனும் தான் வச்சிருந்தத முதலாவது அவருக்கு கொண்டு கொடுத்தாங்க. கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த வார்த்தைக்கு, எலியா சொன்ன வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அதனால அவங்க பஞ்சகாலம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்களும் அவன் மகன் மட்டும் இல்ல, சுத்தியில் இருக்கிற எல்லாம், நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சுற்றியில் இருக்கிற எல்லா உறவுகளும் 3.5 வருட காலமாக அவர்கள் போஷிக்கப்படுறாங்க. 6 மாதம் விட்டுருங்க, 3 வருட காலமாக அவர்கள் போஷிக்கப்படுறாங்க. அதே மாதிரி செழிப்பை கட்டளையிட்ட எந்த இடத்துல கை வைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு நீரூற்று உண்டாங்க. நீங்க எந்த இடத்துல போய் அங்க கை வைக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, அங்க ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிடுவார், ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். 3வது, பகைவரும் பார்த்து சாட்சி பகரும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, பலனளிக்கிற அந்த கிருபையை, கர்த்தரால் வரக்கூடிய அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். பஞ்சகாலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல், கீழ்ப்படிந்து அவரின் சத்தம் கேட்டு நீயும் சாட்சியாய் வாழ்வாயா. கீழ்ப்படிந்து அவரின் சத்தம் கேட்டு நீயும் சாட்சியாய் வாழ்வாயா. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். 2வது பாருங்க, கற்பனைக்கு பயப்படுகிற போது கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 13:13. நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். பாத்தீங்களா எவ்வளவு ஆணித்தரமா சாலமோன் ஞானி எப்படி சொல்றாரு? திருவசனத்துக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். ஆனா அதுக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன கிடைக்குமா பாருங்க. கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பயங்கரமான ஆப்போசிட்டான காரியம் பளிச்சுன்னு சொல்றாரு சாலமோன் ஞானி. அதனால ஆண்டவருடைய வசனத்தை, கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதை அவமதிக்க கூடாது, ஏனோ தானோ என்று அதை அலட்சியமாய் எண்ணக்கூடாது. அவருடைய வசனங்களுடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கும் போது நாம் பலனை அடைவோம் சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க அந்த இடத்துல 2 நாளாகமம் 31:21 வாசிங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். யாரு அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜா தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியங்களுக்கும் என்னென்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு அவன் செய்து முடித்தான் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க அந்த 2 நாளாகமம் 32 20 21 வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா 32 ராஜாவாகி எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டினார்கள் என்று சொல்லி வெட்டி போட்டார்னு பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக இந்த சனகரிப் வந்தபோது எசேக்கியா ராஜா செய்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவன் ஜெபித்தான். அவருடைய கற்பனைகளின் மேல நம்பிக்கை வைத்தான். அதுதான் இதுல போட்டிருக்கு. அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு
செய்து சித்தி பெற்றான். சித்தி பெற்றானா பலன் அடைந்தான் என்று சொல்லி அர்த்தமாயிருது. அதனாலதான் அவருக்கு விரோதமாக அந்த சனகரிப் ரொம்ப மோசமான ஒரு கீர்த்தரமான வார்த்தைகளால பேசுறான். அது மட்டும் இல்ல, ராஜாவை எசேக்கியா ராஜாவை நீங்க நம்பாதீங்க, அவன் கர்த்தர்னு சொல்றான், என்ன யார் ஜெயிக்க முடியும், நான் இத்தனை ராஜாக்களை வென்றேன், அவங்கள வென்றேன், இவங்கள வென்றேன்னு சொல்லி அந்த ஜனங்களை நம்ப பண்ணும்படியான காரியங்கள்லாம் செய்யறான். பாருங்க அந்த 15ஆம் வசனத்துல 32:15 இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்ப வேண்டாம், ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார். பாத்தீங்களா, அந்த தேவனும் தப்பு வைக்க முடியாது, உங்க தேவன் மட்டும் எப்படி தப்பு வைப்பாரு சொல்லி அவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவனுடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். ஆனா எசேக்கியா அதெல்லாம் ஒண்ணும் செய்யல, நீ எது வேணாலும் சொல்லுப்பா. ஆனா அந்த ஜனங்களும் எசேக்கியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒண்ணுமே பேசாம அமைதலா இருந்தாங்க. அப்ப எசேக்கியா ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி 2 பேரும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயம் இடுறாங்க. பாத்தீங்களா, வார்த்தையை சொல்லி 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 கற்பனைகளை கை கொண்டவன் வார்த்தைகளை சொல்லி செபிக்கும் போதே கர்த்தர் ஒரு தூதனை இந்த ராத்திரி வேளையில அனுப்புறார். பிரியமானவர்களே, ஒரே ராத்திரியிலே அந்த தூதன் அந்த அசீரியா படையில போய் விழுந்து எல்லாரையும் அதம் பண்ணினான். செத்த முகமாய் அந்த சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அந்த கோவில்ல போய் அவன் வணங்குறதுக்கு போகும்போது சொந்த பிள்ளைகளாலேயே அவன் வெட்டி கொல்லப்பட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. நீங்களும் நானும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் போது நமக்கு எதிராக எத்தனை பேர் சூளுரைத்து நீ அவ்வளவுதான் சொல்லி நம்முடைய காரியத்துக்கு முடிவு கட்டினாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். காரணம், நாம் கர்த்தருடைய கற்பனைகளை தினந்தோறும் கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். திரும்பவும் எசேக்கியா ராஜாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து அவருடைய மோசே கற்பித்த சகல கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தான். அதனால அடுத்த வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அசீரியா ராஜா என்ன சேவின்றான், அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும் சேவிப்பேன், கர்த்தருக்கு மட்டும். அவனுக்கு முன்னாலேயும் அந்த மாதிரி ஒரு ராஜா இருந்ததில்லை, பின்னாலேயும் அப்படி இருந்ததில்லைன்னு சொல்லி கூட நம்ம முன்பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து எல்லாவற்றையும் தகர்க்க வேண்டியதெல்லாம் தகர்த்து போட்டு அவன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு ராஜா. பாருங்க, கற்பனைகளையும் கை கொண்டு வாழ்ந்த ஒரு ராஜா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலைகளும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, ருமானியா தேசத்திலே ஒரு ஏழை தச்சன் இருந்தானோ. அவன் இயேசுவின் மேல அளவில்லாத அன்பும் தேவ பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தான். அவனுக்கு ஒரு ஆசை, இயேசு ஒரு யூதன் அல்லவா, ஆகவே நானும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு யூதனை சந்திக்க வேண்டும் என்றோ அந்த யூதனை கர்த்தரண்டை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு தேவ பக்தி அவனுக்கு இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அதை குறித்து அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஆண்டவரே, நான் இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு யூதனை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே, நான் அவனை உம்மண்டை வழி நடத்துவேன் சொல்லி அவன் வேண்டிக் கொண்டே இருந்தான். விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஓரிரு ஆண்டுகள் அல்ல, பல ஆண்டுகளாயினா அவன் சோர்ந்து விடவே இல்லை. பாருங்க, அப்போ ஒரு நாள் தற்செயலா ஒரு வாலிபன் அவனுடைய வீட்டுக்கு முன்பாக நடந்து செல்வதை பார்க்கலாம். அவனை பார்க்கும் போதே அவனுடைய தோற்றம் ஒரு யூதனை போல இருந்தது. உடனே வெளியே ஓடி போய் அந்த வாலிபனை என்ன பண்றான், அன்போடு அழைத்து அவனை உபசரிச்சு நிறைய அவனுக்கு
கர்த்தருடைய அவனுடைய அன்பை வந்து அவனால புறக்கணிக்க முடியவில்லை. காரணம், யாரோ நம்மளை போய் இப்படி கூட்டிட்டு வந்து நம்மளை இவ்வளவு உபசரிக்கிறான்னு சொல்லி அவன் அந்த அன்பை புறக்கணிக்க முடியல. அதனால அந்த வாலிபன் வேறு வழி இல்லாம அவருடைய வீட்டுக்கு போனான். அந்த வயோதிபர் அந்த வாலிபனை உபசரித்ததும் அன்பை பொழிந்ததும் பாருங்க, அந்த தச்சனுக்கு அவ்வளோ வருஷம் ஆயிருச்சு. அவ்வளோ வருஷமா சோர்ந்து போகாம இருந்தப்போ ஆண்டவர் ஒரு வாலிபனை அனுப்பினான். அவன் மேல அன்பை பொழிந்து உணவெல்லாம் கொடுத்த உடனே அந்த ஒரு பைபிளை எடுத்து கொடுத்து இதை படிங்கன்னு சொன்ன அந்த வாலிபன் ஒரு நாத்திகனாக இருந்தப்பனால கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த வாலிபன் அந்த வேதாகமத்தை திறந்த போது ஆவியானவர் அக்கினியாய் அனலாய் அவனுக்குள் இறங்கினார். அந்த காட்சி அவனுக்கே தெரியல. அவனை அறியாமலே அந்த வாலிபன் கண்ணீர் விட்டு அழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டானாம். பிரியமானே, யார் அந்த வாலிபன் தெரியுமா? நமக்கெல்லாம் பிரசித்தி பெற்ற இன்று உலகத்தையே ஆட்டி படைத்த ரிச்சர்ட் உம்பரான் தாங்க அந்த வாலிபன். இந்த ஏழை தச்சன் அன்றைக்கு விரும்பாவிட்டால் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஒரு யூதனை நான் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிய போது கர்த்தர் அந்த விடாப்பிடியான அந்த தேவ பயத்தையும் தேவ பக்தியையும் ஆசீர்வதித்து இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் எத்தனை வல்லமையான ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்திலே வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் நானும் எப்பவுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு இல்லை, கற்பனைக்கு பயப்பட வேண்டும். கற்பனைக்கு பயப்பட வேண்டும். அவன் கற்பனைக்கு பயந்தபடினால எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை நன்மை, எத்தனை பலன் கிடைத்தது. என்ன பலன் கிடைத்தது? அவன் மரண தருவாயிருந்து கர்த்தர் அவனை தூக்கிவிட்டார். எதிராளிகளிடமிருந்து அவரை விடுதலையாக்கினார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். நானுமது கற்பனையை கண்ணோக்கி கை கொண்டு நடந்திட, நானுமது கற்பனையை கண்ணோக்கி கை கொண்டு நடந்திட, உமது நீதி நியாயங்களை காத்து நடக்க அருள் செய்யும் என்னாத்துமனேசரே, சித்தம் நடக்கட்டுமே. பாவியாம் என்னை மண்டையில் நேசமாய் வழி நடத்தும், நேசமாய் வழி நடத்தும். மூன்றாவது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படும் போது பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். என்ன பலனா? பலன் அளிக்கிறாராம். கர்த்தருக்கு பயப்படும் போது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இந்த பலனை அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட பலன் நம்ம பார்த்தோம் ஈசாக்கின் வாழ்க்கையிலே. கற்பனைகளுக்கு பயப்படும் போது நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், எசேக்கியா ராஜாவை போல. அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன கிடைக்குமா? ஜீவன், ஐஸ்வர்யம், கனம், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் கிடைக்குமா? கொலோசியர் 3:23 வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறியுங்கள். என்று சொன்னால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மட்டுமே கர்த்தரை சேவிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுவது மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படாதவங்க யாராவது போய் கர்த்தரை சேவிப்பாங்களா, வணங்குவாங்களா? இல்ல பிரியமானவர்களே. அப்ப சுதந்திரமான பலனை அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆதியாகமம் 22:12 பாருங்க. அங்க நமக்கு தெரிந்த சம்பவம் தான், அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண நான் தேவையில்லை. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று
இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா, இதெல்லாம் தெரியும். நல்ல ஒரு மகனை கொடுத்தாரு. திடீர்னு வந்து அவனுக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் பிள்ளைய வந்து நீ பலியிடு, நான் காண்பிக்கிற மலைக்கு போயின்றாரு. உடனே கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்ண, இதுல கீழ்ப்படிதலும் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைய மூணுமே கலந்துருக்கு. உடனே அவன் வந்து புறப்பட்டு போறான். மனைவி கிட்ட சொன்னா சாராள் விட மாட்டான். இவ்வளவு நாள் கழிச்சு குழந்தைய கொடுத்துட்டு இப்படி சொல்லுவாரா, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் நானும் தான் அப்படிதான் சொல்லியிருப்போம். ஆனா வந்து சொல்லவே இல்லை. அழைச்சிட்டு போறாரு. மகன்கிட்டையும் சொல்ல, வேலைக்காரன்ட்டையும் சொல்ல, எல்லாம் எடுத்துட்டு விறகெல்லாம் பிளந்துக்கிட்டு, நெருப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு போறார். கத்தியில இருந்து எல்லாம் எடுத்துட்டு போறார். ஆனா கிட்டக்க போகும்போது, மலை மேல ஏறும்போது விசுவாசத்தோட வேலைக்காரங்களாம் நீங்க இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி போறாங்க. வழியில போகும்போதே நல்ல 17 வயது வாலிபன் அந்த ஈசாக்கு அவன் கேட்கறான், எல்லாம் இருக்குப்பா, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி வச்சிருக்கீங்க, பலியிட ஆடியங்க, கர்த்தர் பார்த்து கொள்வா, எகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்றான். அதே மாதிரி போறாரு, பலிபீடம் கட்டுறாரு, மகனை படுக்க வைக்கிறாரு, கட்டுறாரு, கத்திய ஓங்குறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரே பிள்ளை என்று பாராமல், உன் ஏக சுதன் என்று பாராமல், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ செய்த பண்ணாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை வந்து கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்றாரு. அங்க முள்ளிலே ஒரு ஆட்டு கடாவை பார்க்கறான். அதை கொண்டு போய் அவர் பலியிட்டு திரும்புறாங்க அந்த இடத்துக்கு. எகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு அவர் சொன்னார். பார்த்தீங்களா, அதே மாதிரி கர்த்தர் பார்த்து கொண்டார். எகோவா ஈரே என்று சொல்லி பெயர் சூட்டி அங்கு மகிழ்வதை நாம் பார்க்கிறோம். திருப்பி பாருங்க அந்த வசனம் 17-18. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆபிரகாம் எப்பவுமே கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம். அதனாலதான் ஈசாக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படணும். அப்படியே வம்ச வரலாறு, அப்படியே சந்ததி ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு மகன் ஒரு கேள்வி கேட்கல. கட்டாயம் என் ஆண்டவருக்கு நான் பயந்து இருக்கிறேன், அது போல என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். கொடுத்துட்டு அவர் பிடுங்குகிற தேவன் கிடையாது. ஈசாக்கும் பாருங்க அவ்வளவு விசுவாசம், தகப்பன் மேல விசுவாசம். என் தகப்பனுடைய கடவுள் தவறு செய்ய மாட்டார், என் தகப்பனும் தவறு செய்ய மாட்டார், ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போயின்னு சொல்லி தன்னை முழுமையாய் அவன் ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கும். பார்த்தீங்களா, அதனாலதான் கர்த்தர் வந்து என்ன செஞ்சாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால நீ கர்த்தருக்கு பயப்படு. கீழ்ப்படிஞ்சா மட்டும்தாங்க, கர்த்தரை சேவிச்சா மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். கீழ்ப்படிஞ்சா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். எல்லாமே சேர்ந்தது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எனவே பிரியமானவர்களே, அந்த பலன் என்ன? அவன் திரும்பவுமாய் மீண்டுமாய் மகனை அழைத்து கொண்டு தன் வீடு போய் சேர்ந்தான். ஆசீர்வதிக்கப்பட்டான். சந்ததி ஆசீர்வாதம், வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணல், பூமியின் தூளை போல பெருக பண்ணினார். அவனுடைய சத்துருக்கள்லாம் அவனுடைய வாசலிலே வந்து, அதான் பார்த்தீங்களா, உன் அகல ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். சத்துருக்கள்லாம் வந்து உன்னுடைய வாசல்களை பாருங்க, தங்கள் சத்துருக்களின் வாசல்களை உன்னுடைய சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள். சந்ததியான ஆசீர்வாதம். சத்துருக்கள் வாசல்லாம் அவங்களுக்கு கிடையாது, உன்னுடைய சந்ததிக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் காணப்படுவோம். கற்பனைக்கு பயப்படுவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கற்பனைக்கு பயப்படுவோம், கர்த்தருக்கு பயப்படுவோம். அப்போ எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் நம்மிடத்துல வந்து சேரும். பாருங்க, இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய வசனங்களை படிக்க வேண்டும். அதில் ஆவலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட
பயப்பட வேண்டும். ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. படிப்பறிவில்லாத ஒருத்தன் அவனுக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கான், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், ஆனா எனக்கு படிக்க தெரியாதே, இந்த வேதத்தை நான் படிச்சு அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுவிசேஷரிடத்துல ஐயா, வேத வசனம் இல்லாத, வாசிக்க தெரியாது எனக்கு, வார்த்தைகள் இல்லாத ஒரு வேத புத்தகத்தை எனக்கு கொடுங்கன்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. வார்த்தை இருக்கிறதான வேத புத்தகம், வார்த்தை இல்லான்னு ஆண்டவரை பார்க்கும்போது அப்ப ஆவியானவர் ஒரு காரியத்தை விளக்கி கொடுக்கிறார். அடுத்த நாள் ஒரு வேதத்தை தயாரித்து கொண்டு கொடுக்கிறார். அதுல 4 பேப்பர் தான் இருக்கு. முதல் பேப்பர் கருப்பு நிறமா இருக்குது. அவன் சொல்றாரு, அந்த சுவிசேஷகர் இவனை பார்த்து, இந்த கருப்பு நிறம் உன்னுடைய பாவத்தை உணர்த்துகிறது. பாவம் இருந்தால் அங்கு இருள் இருக்கும், அங்கு ஒளி இருக்காது. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நீ செபிக்க வேண்டும். நீயும் பாவமான காரியத்திலிருந்து விடுதலை பெறணும். ஒவ்வொரு நாளும் இந்த கருப்பு நிறத்தை நீ பார்க்கும்போது, ஏசப்பா, இந்த கருப்பு போன்ற பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்க ரட்சிங்கன்னு சொல்லி நீ வாய் திறந்து கண்ணீரோடு பாரத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது மகனே. இந்த சிவப்பு நிறம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத நம்முடைய பாவ கரைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே சுத்திகரிக்கும். இதை நீ மற்றவங்களுக்கு சொல்லணும், நீயும் அதை அபியாசப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாம் நீ அறிஞ்சிருக்கிற, எல்லாத்தையும் காதின் வழியாக நீ கேட்டிருக்கிற, செவியின் வழியாக நீ கேட்டிருக்க. இதை பத்தி நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த சிவப்பு நிறம் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவர் நம் மூலமா நமக்கு சிந்தின முழு ரத்தமும் நமக்கு ஒரு ரட்சிப்பையும் ஒரு விடுதலையும் தருகிறது, பாவத்தை கழுவுகிறது என்ற சத்தியத்தை நீ சொல்ல வேண்டும், நினைவு கொள்ள வேண்டும். 3வது தாள் வெண்மையானது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்தத்தையும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பின் பரிபூர்ணத்தையும் அது கொடுக்கிறது என்பதை நீ விளக்கணும். ஈஸியா நீ என்ன பண்ணலாம், இதை வச்சு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கலாம்னு சொல்றான். 4வது தாள் பொன்னிறமான தாள். அது தேவனுடைய ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் காணது. ஒளிமயமான தேசம், அதுதான் நிரந்தரமான தேசம். நமக்கா கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திலே நாம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியத்தின் விடுதலை பெற்று, பாவத்தின் விடுதலை பெற்று, பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்குள் நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம். பொற்தளம் போட்ட வீதியிலே நாம் உலாவுவோம் என்ற சத்தியத்தை நீ சொல்ல வேண்டும். சொல்லும்போது அந்த படிப்பறிவில்லாத ஏழை பாமர மனுஷன் அந்த வேதத்தை தன் மார்போடு அணைத்து கொண்டு முத்தமிட்டு சென்றானாம். இந்த அருமையான வேளையிலே நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம், நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த 4 பேப்பர் மூலமாக அவன் எவ்வளவு சத்தியத்தை உணர்ந்து கொண்டானோ, நம்ம இதில் இருக்கிற அத்தனை பக்கங்களையும் ருசித்து ரசித்து படித்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ, அதன் மூலம் நம்முடைய வாழ்விலே பலனளிக்கிற கர்த்தர் நம் வாழ்வை பலனளித்து செழிப்பாக மாற்ற ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை பாடி நாம் செபிப்போம். கர்த்தருக்கு பயந்திருந்தால் நீ பலனை அடைந்திடுவாய். விசுவாசம் உனக்கு இருந்தால் சந்ததியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்திருந்தால் நீ பலனை அடைந்திடுவாய். விசுவாசம் உனக்கு இருந்தால் சந்ததியை ஆசீர்வதிப்பார். கலங்கிடாதே மகனே, கலங்கிடாதே மகளே, கர்த்தர் உன்னுடனே என்றென்றும் இருந்திடுவார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்தின வணங்கிறப்பா. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது ஆண்டவரே தகப்பனே, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு பயந்து கை கொண்டு முடிதத்தோடு அதை கை கொண்டு நடக்கும் போது கர்த்தருக்குள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரே எத்தனை வகையான பலனை நீர் அளிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதன்படி நாங்கள் அந்த பலனை பெற்றுக்கொண்டு நீர் கொடுத்த அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் உதவி செய்ய. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இனி அவர்கள் கலக்கம் அடியாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிட்டோம், உமக்கு பயந்து நடக்கட்டும். உங்களுடைய வேத புத்தகத்துல வசனங்களுக்கு கீழ்ப்படிட்டோம் ஆண்டவரே. அதுக்கு பயந்து இருக்கும் போது நீர் உயர்த்துவீர். கண்டிப்பாக ஒரு பெரிய விடுதலை நீங்க தருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வாழ்வை பெற்று பலன் அளிக்கிற ஆண்டவரை நாங்கள் எப்பொழுது நோக்கி பார்த்து நன்றி செலுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.